சிவாயா. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க இந்த இடத்துல சுமார் அமாவாசை அன்னைக்கு மேலே ஒரு ஜொனை இப்போ காமிக்கிறேன். அந்த ஜொனையில் வந்து 2-3 பேர் வழுக்கி விழுந்து இறந்துடுறாங்களாம். 3 பேர் இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஒருத்தர் வந்து போனார். சரி, ஃபாரஸ்ட்டு சொல்லுவது வந்து நம்மளுடைய உயிர் பாதுகாப்புக்காக தான். ஆனால் இன்னொருத்தரும் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா மேலே மலைவாழும் மக்களாம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு எப்படி போனீங்க அப்படின்றாங்க. இப்போ ஆட்டு மண்டை மேய்ச்சிட்டு போனாங்க ஒரு அம்மா. அவங்களும் சொல்கிறாங்க எப்படி அந்த அம்மா அங்கே ஏறினாங்கன்னு. எங்களுக்கு அவங்க சொல்லிட்டு போன பிறகு கொஞ்சம் ஒரு மன பயம் ஆச்சு. இந்த இடத்துல யாரும் ஏற முடியாதுங்களாம். இந்த இடத்துல அப்படி நீங்கள் ரொம்ப தனிமையாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அமாவாசை அன்னைக்கு தப்பாத 2-3 பேர் வழுக்கி விழுந்து இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி போனீங்கன்னு கேட்டவொடனே எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. போகிறதா சொன்னாங்க, எனக்கு ஒரே ஷாக்கு. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு சுந்தர மகாலிங்கம் சரியான 12 மணிக்கு எனக்கு இங்கே அனுப்பி இங்கேருந்து இந்த வீடியோ போடுற அன்பாத்மா சொன்னாங்களே, இது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தர்களும் 10 பேர் கூட துணை வச்சுக்கிட்டு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் அன்பாத்மா சொன்னாங்களே, ஆண்களையே தனிமையாக வந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட முன்னையே காட்டின வீடியோ போல் ஒரு சிறு 11 வயசு குழந்தையோட தான் நான் தனியாக வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த இடமே பயங்கரமான ஆழமாக பாருங்கள். இப்போ காட்டிட்டு இருக்கிற இடமே வந்து பயங்கர ஆழமாக. அந்த பக்கம்தான் உட்காந்து குளிக்கணுமா இந்த மூலிகை ஜொனையில். ஆனால் இன்றைக்கி அமாவாசை, எனக்கு யாரோ இந்த பக்கம் இருந்து கூப்பிட்டது போல் ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி இந்த ஜொனையில் வந்து உட்காந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ 3 பேர் தவறாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை. இது வந்து சுந்தர மகாலிங்கமே என்னை வந்து அனுப்புனது போல். அன்பாத்மா சொந்தங்களே, ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கே மயங்கிடுச்சு. அந்த சிறு வயசு குழந்தைய இறக்கி அங்கே ஒரு கல் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு பிறகு 3 பேர் 3 ரூபத்தில் வந்து இங்கே எப்படி ஏறினீங்க, இந்த இடத்துல இது நடக்குது, இறங்கி வந்துருங்கன்னு சொன்னாங்க. அன்பாத்மா சொந்தங்களே, நீங்கள்லாம் பார்க்கணும் என்பதற்காகவும் இன்னைக்கு இந்த மாசி அமாவாசையில் சுந்தரகிரி சுந்தர மனையில் உட்காந்து தவம் பண்ணுற ஒரு பேர் பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த சுந்தர மகாலிங்கத்துக்கும் மாளிகைப்பாறை கற்பனுக்கும் என் நன்றி சொல்லி இந்த இடத்துல இருந்து போகிறோம். அதுக்கு முன்னே அந்த ஜொனை மட்டும் நாங்கள் இந்த பையன் சின்ன குழந்தை படம் பிடிச்சிருக்கு பாருங்கள். எங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவமும் நடக்காது. ஏன்னா எனக்காகவோ என் சுயநலத்துக்காகவோ நான் வாழ்ந்தது இல்லை. அந்த குழந்தை ஏன் அரவணைப்பில் தான் இருக்குது. அதனால் அன்பாத்மா சொன்னாங்களே, அந்த ஜொனையை காட்டிட்டு இந்த இயற்கையோட இந்த பதிவை முடிக்கிறேன். 17/2/2026 மாவள்ளி அமாவாசை நமச்சிவாய. அந்த ஜொனையும் பார்த்துக்குங்க. தவழ்ந்து போயாவது அந்த வீடியோவை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ அந்த ஜொனைக்கு இப்போ பாருங்கள், அந்த ஜொனைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். வழியே ஏடக்கூடமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இது நடக்குதான். ஐயோ இருங்க, நானே மாட்டிக்கணுங்க. ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஜொனை. அம்மா பாருங்கள் அங்கே உட்காந்துக்கிறாங்க. இதுதான் ஜொனை. இது வந்து இடமே இல்லை, ஃபுல்லாக ஆழம். உள்ளே தரை இருக்க மாதிரியும் தெரில, எதுவும் தெரில. பாருங்கள் நீங்களே, தரையும் இல்லை எதுவும் இல்லை. இதில் 3-4 பேர் வழுக்கி விழுந்திருக்காங்களாம். நானே இது கஷ்டப்பட்டு உட்காந்து தான் போடுறேன். பாருங்கள், ஒரு பாறை கடியில் உட்காந்துக்கிறேன் நான். அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் யாராலையுமே போக முடியாதான். பாருங்கள் நீங்களே இந்த ஜொனியை பாருங்கள். இங்கே தான் அம்மா இவ்வளோ நேரமாக உட்காந்துருந்தாங்க. இப்போ வந்து அவங்க சொன்னோடனே அங்கே போனாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துடலான்றதுக்காக. பாருங்கள், இந்த ஜொனையில் தான் அம்மா சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் இறந்துருப்பா. இது இன்றைக்கி தான் அமாவாசை. இதுலேருந்து தான் தண்ணி சப்ளை ஆகி அடிவாரத்தில் வருது. என்னை இந்த தண்ணியில் அம்மா இறக்கலான்னு பார்த்தாங்க. நல்ல வேளை சிவனே வந்து கருப்புசாமியை வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இயற்கையை பாருங்கள், எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இங்கே வர பாருங்கள், அங்கே தான் தண்ணி ஃபஸ்ட்டு வருது. அதுக்குள்ளேருந்து வருதா இந்த அம்மா பாருங்கள். இந்த பாருங்கள் மலையெல்லாம் பாருங்கள், வழியே இல்லை. கேட்காது இருங்க.
பாருங்கள் வழியில் எப்படி இறங்குறேன் பாருங்கள். இந்த வழியாக தான் நான் இறங்குறேன். கால் பாருங்கள் தெரியுதா, இந்த வழியாக தான் இறங்குறேன். அம்மா நீ ஃபோனு இருங்க, நான் இங்கே மட்டும் இறங்கிட்டு உங்களுக்கு பதிவு போடுறேன். வேறு வழி இல்லை, இப்படி தான் இறங்கி ஆகணும். பார்த்துக்கோங்க நீங்களே. அப்போ அங்கேருந்து போனால் கூட அங்கே இறங்க முடியாது, ஏன்னா அங்கே போகவே முடியாது. ஃபஸ்ட்டு அம்மா இறங்குறாங்க பாருங்கள், எப்படி கஷ்டப்பட்டு இறங்கிட்டேன் பாருங்கள். சுந்தர மகாலிங்கமே போற்றி. ஓம் சுந்தர மகாலிங்கமே போற்றி. ஓம் சுந்தர மகாலிங்கமே போற்றி. இப்போ அம்மா ப்ரேயர் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் தடம் இல்லாமல் வந்திருக்கோம் நாங்கள். இதோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது அந்த நதி தான். இந்த பக்கமும் பயங்கரமான ஆழம். இந்த சாதாரணமாக யாரும் ஏற முடியாது. இதில் வந்து ஒரு மீன் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கொடூரமான விஷப்பூச்சிகள் தான் மேலேருந்து அப்படியே கொத்து கொத்தா வருது. அது ஜூம் பண்ணி காட்ட முடியல. ஆனால் அந்த பூச்சிங்க தான் உட்டியாக கீழேருந்து வருது. அது என்ன சித்த புருஷர்கள் அவதாரமோ இல்லை இங்கே இருக்க அமானுஷ ஆத்மாக்கள் அவதாரமோ தெரியல. நான் இப்போ கீழே போகிறேன், ஏன்னா 3 பேர் வாயில் சொல்லியாச்சு. அப்படியே காட்டுறாரு தம்பி பாருங்க நான் எப்படி இறங்குறேன்னு. எனக்கு கால் வேற கொஞ்சம் முடியாத சூழ்நிலை. நமச்சிவாயா, இதுக்கு வழியே இல்லை. எல்லாம் வளர்த்து பாரு சுந்தர மகாலிங்க பாரு. ஏதோ நான் பேசிட்டேன், இதை காலில் வேற கவுச்சிட்டேன். நானும் பாருங்கள் அம்மா கூட தான் இறங்குறேன். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இறங்குறேன். அம்மா வேறு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஏறும்போதே புட்டு விட்டாங்க, உடச்சிட்டாங்க அந்த பைப்பை. அப்புறம் ஆள் வந்தாங்க, கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இறங்குறான்னு பாருங்கள் அம்மா கஷ்டப்பட்டு. பார்த்து பார்த்து சாமியம்மா. அம்மா மேல் பறவையில் தான் நான் நின்றுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிரமப்பட்டு தான் இறங்குறோம். அப்பா இது வந்து சாதாரணமாக எல்லாம் வந்துட முடியாது. பாருங்கள் அங்கே ஒரு ஜனம் ஊற்றுது பாருங்கள். அதுதான் ஆழமான இடமா. சொல்லப்போனால் யாராலையும் குளிக்கவே முடியாதாம். இந்த கரையை தான் மக்களை உட்காந்து விளையாட குளிக்க முடியும். இங்கே தான் இந்த கரையோரமாக உட்காந்து குளிக்கிறது விளையாடுறது எது வேணால் பண்ணிக்கலாமா. ஆனால் அங்கே மட்டும் போகக்கூடாது, ஆழம். எல்லாம் வேறு யாராலையும் எடுக்க முடியாது. நான் வழிபாட்டை எடுத்ததுனால என்னை வந்து சுந்தர மகா தண்ணியிலே இறங்கி போயிடலாம் சாமியம்மா. முடியாது இல்லைனா அம்மா சாமியம்மா ஏறுறாங்க பாருங்கள். இந்த ஆற்றுல தான் நான் நிற்கிறேன் இப்போது பாருங்கள். சாமியம்மா பாருங்கள், அதுதான் அந்த ஜோனை வேறு இன்னொரு ஜோன். இது இப்போ ஃபுல்லாக கனெக்ஷனு. இப்போ அம்மா வந்து மேலே ஏறிட்டாங்க. கஷ்டமாக இருக்குது. ஐயோப்பா ஏறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆத்ம சொந்தங்களே அந்த இடத்துல இருந்து இப்போ வந்துட்டேன். அதை காட்டுற பாருங்க, ரத்த காயங்கள் வேற இங்கே இருக்குது, ரத்த கரைகள். அங்கேருந்து வந்துட்டேன். இந்த வழியாக இருந்து இப்போ வந்துட்டேன். இப்போ அப்படியே அந்த பக்கம் போகிற அந்த ஆத்ம சொந்தங்களே. கஷ்டப்பட்டு தான் போயாகணும். ஆமாம் அப்பா. ஐயோ எப்பாடா சரியாச்சு ஒரு வேளை. இப்போ இன்னும் கீழே வேற இறங்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியான கஷ்டப்பட்டு தான் போக முடியும் இதுக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பிடிக்கிட்டாங்க இங்கே. நல்ல வேலை கஷ்டமாக தப்பிச்சு வந்துட்டோம். போங்க இறங்குங்க. பாதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பைப்பேரை தூக்கிட்டு தான் வரணும். பாதை என்ன கிடையாது.